தண்டவாளம் இல்லாம எப்படி ரயில் ஓட முடியாதோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் இல்லாம ஒரு ஃபேஷன் டிசைனராகவே நம்மளால இருக்க முடியாது. ஸோ வாங்க அந்த தண்டவாளத்தை பத்தி, அதாவது ஃபேப்ரிக்கை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதோட பார்ட் 1 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இது ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல நிறைய விதமா நம்ம பார்க்கலாம். ஸோ இது லென்த் இது, அதாவது மீட்டர்ஸ்ல இருக்கும். எப்பவுமே இது லென்த் எதுல இருக்கும்? மீட்டர்ஸ்ல இருக்கும். இது வித்தை பண்ணான்னு சொல்லுவாங்க, இல்ல ஹைட் ஆஃப் ஃபேப்ரிக். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. இப்படி, அதாவது இப்போ நம்ம புடவை கட்டுறோம்னா அதோட நீள வாக்கம் இருக்கு இல்லையா, அது லென்த். அது எப்பவுமே மீட்டர். நம்ம எப்படி கடையில போய் 1 மீட்டர் கொடுங்க, 1 மீட்டர் பிளவுஸ் ஃபிட் கொடுங்க, இல்ல 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் கொடுங்க, குர்தா ஃபேப்ரிக்னு கேட்கிறோம் இல்லையா, அதனால லென்த் எப்பவுமே மீட்டர்ஸ்ல இருக்கும். வித்ன்றது பண்ணா இல்ல ஹைட். அதாவது இப்போ நம்ம கவுன் தைக்கிறோம்னா பெரிய பண்ணா உள்ள ஃபேப்ரிக் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பெரிய வித் இருக்கிற ஃபேப்ரிக் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கட்டா இது பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஒரு பெரிய வித் இருக்கிற ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம நல்ல கவுன்ஸோ இல்ல பெரிய லாங் ஸ்கர்ட்டோ தைக்க முடியும். ஸோ பண்ணான்றது ஹைட் ஆஃப் த ஃபேப்ரிக். நம்ம அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். பண்ணான்றது ஹைட் ஆஃப் த ஃபேப்ரிக். இது பேரு தான். நீங்க ஒரு ஃபேப்ரிக் வாங்கினா இங்க இந்த எட்ஜோ இந்த மேல எட்ஜோ பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இதெல்லாம் டார்க்கா இருக்கும். இதோட பேரு என்னன்னா செல்வேஜ். இதோட பேரு செல்வேஜ். SELVEDGE, செல்வேஜ். இந்த மேல பாட்டோ கீழே பாட்டோட பேர் என்ன? செல்வேஜ். இதெல்லாம் நம்ம ஃபேப்ரிக்ல திருப்ப பார்க்க போறோம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா காட்ட போறேன். ஸோ இப்போ பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அடுத்தது இங்க இந்த ஃபேப்ரிக், இப்போ இந்த ஃபேப்ரிக் லென்த் வித் செல்வேஜ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு துணியை டயக்னலா மடிச்சோம்னாக்கா அதோட பேரு பயாஸ் ஃபேப்ரிக். ஓகேவா? இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேப்ரிக். பேசிக்கலி ஏன் தெரிஞ்சுக்கணும்ன்றது நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ்ல நான் சொல்றேன். எதுக்கு லென்த் வித் இல்ல செல்வேஜ் எல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றது நம்ம ஃபேப்ரிக் பார்ட் 2 பார்ட் 3 கிளாஸஸ்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது பார்ட் 1. பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா செல்வேஜ் மேல திக்கா ஒரு பார்ட் இருக்கும், அதுதான் செல்வேஜ். ஒரு துணியை 45 டிகிரிஸ்க்கு மடிச்சோம்னா அதோட பேரு பயாஸ். லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக் மீட்டர்ஸ்ல இருக்கும், வித் ஆஃப் த ஃபேப்ரிக் ஹைட்ல இருக்கும், இல்ல பண்ணான்னு சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம போறோம். இப்போ இதுக்கு அடுத்தது 2 விஷயம் இருக்கு. அதாவது ஆன் கிரெயின், ஆஃப் கிரெயின். ஆன் கிரெயின், ஆஃப் கிரெயின். அதாவது செல்வேஜுக்கு மேல இந்த பக்கம் ஃபேப்ரிக்கும் இந்த பக்கம் ஃபேப்ரிக்கும் இருக்கு இல்லையா, அது ஆன் கிரெயின். ஆன் கிரெயின். ஓகேவா? அதுவே செல்வேஜ்க்கு வெர்டிகலா போறது, அதோட பேரு ஆஃப் கிரெயின். ஓகேவா? ஸோ செல்வேஜ்க்கு, அதாவது லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக்கு கரெக்டா ஹாரிசான்டலா போற ஃபேப்ரிக்ஸ் இந்த த்ரெட்ஸ் ஆன் கிரெயின், இது வெர்டிகலா போறது ஆஃப் கிரெயின். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னு இப்போ நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக் பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகேவா? ரெடி. இப்போ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அந்த ஃபேப்ரிக்ல எது செல்வேஜ், எது பண்ணா, எது வித், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. இது ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கு. இப்போ இந்த ஃபேப்ரிக் மடிச்சிருக்கிறோம். இந்த பார்ட் பாத்தீங்களா? இந்த பார்ட் பாத்தீங்களா? இங்க திக்கா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது துணியோ இல்ல சாரியோ எடுத்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இங்க கொஞ்சம் திக்கா இருக்கும், கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? இது பேர் தான் செல்வேஜ். ஓகேவா? இதோட பேர் என்ன? செல்வேஜ். அடுத்தது இப்போ
இந்த ஃபேப்ரிக்கை கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன், ஸோ நம்ம எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஃபேப்ரிக்கை மடிச்சிருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணலாம். இந்த ஃபேப்ரிக்கை நான் மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதோட இந்த பார்ட் இது இருக்கு இல்லையா, இப்போ இந்த கிரீன் மார்க்கர் வச்சிருக்கிறேன் இல்லையா, இது வந்துட்டு லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக். டிரெக்ஷன் பார்த்துக்கோங்க, கேப் எந்த பக்கம் இருக்குதோ அந்த டிரெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ப்ளூ மார்க்கர் இருக்கு இல்லையா, இது இப்படி வைக்கிற, இது வந்துட்டு width ஆஃப் த ஃபேப்ரிக். ஓகே, இது லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக், இது width ஆஃப் த ஃபேப்ரிக். கிளியர் ஆச்சா? லென்த் வித். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நான் இப்படி மடிச்சு, அதாவது இப்போ இது கர்ச்சீஃப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நான் இப்படி மடிச்சு கட் பண்ணனா இது வந்துட்டு இந்த பீஸ் வந்துட்டு பயாஸ். ஓகே, ஸோ இது லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக், இது வித் ஆஃப் த ஃபேப்ரிக், இது பயாஸ். பயாஸ்னா 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். கிளியர்? ஸோ இது முடிச்சு இப்போ நான் இன்னொரு ஒயிட் ஃபேப்ரிக்லயும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது பிரிண்டட் ஃபேப்ரிக். ஓகேவா? இப்போ இது பிரிண்டட் ஃபேப்ரிக். இங்க பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா ஒரு டார்க் எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த டார்க் எட்ஜ் தான் செல்வேஜ். ஓகே, இந்த டார்க் எட்ஜ் பேரோட தான் செல்வேஜ். ஓகேங்களா? செல்வேஜ் வந்துட்டு ரெண்டு பக்கமும் இருக்கும், மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். ஓகே, இது செல்வேஜ். இப்போ தெரியுதா, இந்த டார்க் சைடு இருக்கிறது செல்வேஜ். ஓகே, ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, லென்த். இப்படி ஹைட் ஆஃப் த ஃபேப்ரிக் இஸ் வித், இப்படி கிராஸா கட் பண்ணாக்கா பயாஸ். அதாவது நான் இப்போ இந்த ஃபேப்ரிக்கே நான் இப்படி மடிச்சு ஒரு 45 டிகிரியில இதுல கட் பண்ணனா இதோட பேரு பயாஸ். ஓகே, அடுத்தது இப்போ இந்த செல்வேஜுக்கு இந்த பக்கம் வர, இந்த பக்கம் இருக்கிற ஃபேப்ரிக் ஆன் கிரெயின், இது மேல இருக்கிற ஃபேப்ரிக் ஆஃப் கிரெயின். புரியுதா? ஆன் கிரெயின்னா இப்போ நான் ஒரு ஃபேப்ரிக் கட் பண்றேன்னா இப்படியே வச்சு இந்த பிரிண்ட் எப்படி இருக்குதோ அப்படியே கட் பண்ணனா அது ஆன் கிரெயின் குர்தா, இல்ல ஆன் கிரெயின் ஷர்ட், இல்ல ஆன் கிரெயின் ஸ்கர்ட் ஏதாவது. பட் அதுவே நான் வந்துட்டு பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்படி வச்சு இப்படி கட் பண்ணி ஒரு பேட்டர்ன் பண்ணனா அது வந்துட்டு ஆஃப் கிரெயின் ஃபேப்ரிக்ல இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ நம்மளுக்கு ஃபேப்ரிக் பத்தி தெரிஞ்சிச்சு. இப்போ ஆன் கிரெயின் ஆஃப் கிரெயினோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆன் கிரெயின் ஆஃப் கிரெயின் பயாஸ் இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேப்ரிக்கை வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆன் கிரெயின்ல, அதாவது இப்போ செல்வேஜ்ல இருந்து, இதுதான் செல்வேஜ், இது ஃபேப்ரிக், இது செல்வேஜ். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேப்ரிக்கை இப்படியே மடிச்சு கட் பண்ணோம்னாக்கா அதுதான் ஆன் கிரெயின் ஃபேப்ரிக். ஸோ இந்த ஆன் கிரெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு எப்படி இருக்கும்னாக்கா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், அதாவது லூஸ் ஆகாது. நீங்க தைக்கும் போதோ இல்ல இழுத்து ஏதாவது இது பண்ணும் போதோ கரெக்ட் ஃபிட்டிங் இருக்கும். அடுத்தது இது வந்துட்டு மினிமல் ஸ்ட்ரெச், அதாவது ஜாஸ்தி ஸ்ட்ரெச் ஆகாது, மினிமல் ஸ்ட்ரெச் ஆகும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கை வச்சோ காட்டுறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்துட்டு ஆன் கிரெயினோடது. இது ஆன் கிரெயின், சாரி, இது ஆன் கிரெயின் ஃபேப்ரிக்கோட பெனிஃபிட்ஸ். இந்த நோட்ஸ் எல்லாமே என்னோட வெப்சைட்ல இருக்கு, அது ஃப்ரீ ஆஃப் இதுல தான் இருக்குது, நீங்க ஆக்சஸ் பண்ணி இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன் கிரெயின்ல என்ன இருக்கு, ஸ்ட்ராங், ஸ்டேபிள், கரெக்ட் ஃபிட்டிங், அப்புறம் மினிமல் ஸ்ட்ரெச் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ அதுவே நான் வந்துட்டு ஒரு ஆஃப் கிரெயின் ஃபேப்ரிக், அதாவது இப்போ இது வந்துட்டு ஒரு ஃபேப்ரிக், இதோ செல்வேஜ், இதுவோ செல்வேஜ் பண்ணனாக்கா, அதாவது இப்படி மடிச்சு கட் பண்ணனாக்கா அது வந்துட்டு ஆஃப் கிரெயின். இந்த ஆஃப் கிரெயினோட பெனிஃபிட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னாக்கா, இது வந்துட்டு அவ்வளோ ஃபிட் ப்ராப்பரா இருக்காது. ஓகே, அப்புறம் சான்சஸ் ஆஃப் ஸ்ட்ரெச் இருக்கும். அதுக்கப்புறமா ஷ்ரிங்க் அன்இவன்லி, அதாவது அன்இவனா கூட இது ஷ்ரிங்க் ஆகலாம். புரிஞ்சுதா? அதனால ஆஃப் கிரெயின்ல மோஸ்ட்லி நம்ம பேட்டர்ன்ஸும் இருக்காது ஜாஸ்தி, நம்ம ஜாஸ்தி கட்டோ பண்ண மாட்டோம்.
ஓகேவா? நீங்க ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்ல பண்றீங்கன்னா கூட இது வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் எது ஆஃப் கிரெயின் எது ஆன் கிரெயின், எப்படி கட் பண்ணணும், நீங்க லைனிங் கட் பண்றீங்களோ எது கட் பண்றீங்களோ இது வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுவே நான் வந்துட்டு ஒரு பயாஸ் ஃபேப்ரிக், அதாவது ஒரு ஃபேப்ரிக் இப்படி இருக்கு, இதை நான் மடிக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு பயாஸ், இதோட பேரு பயாஸ். இந்த பயாஸ் ஃபேப்ரிக் என்ன ஆகும்னாக்கா ஸ்ட்ரெச், சூப்பரா ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் curve shape draping, இது வந்துட்டு ஐடியலி கர்வ் ஷேப்க்கும் ட்ரேப்பிங்க்கும் பயங்கரமா யூஸ் ஆகும். ட்ரேப்பிங் என்ன அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அதுக்கப்புறம் நெக் லைன், அதாவது இப்போ ஒரு யூ நெக் பண்ற, இல்ல நான் வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் பண்றேன். இப்போ இதெல்லாம் பண்ணும் போது நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக் வச்சு, அதாவது ஒரு பைப்பிங்கோ இல்ல வேற ஏதாவது பண்றேனாக்கா இது வந்துட்டு ஆன் கிரெயின் ஃபேப்ரிக் விட பயாஸ் ஃபேப்ரிக் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த நெக் லைனுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த லைன் இது பைப்பிங்கோ ஏதோ வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் ஆகுறதுனால பயாஸ் ஃபேப்ரிக் இஸ் வெரி ஈஸி. ஓகேவா? அப்புறம் ஒரு ஃப்ளோயிங் ஃபீல் தரும். ஒரு ஃப்ளோயிங் ஃபீல், அதாவது நீங்க வந்துட்டு ஒரு லாங் கவுன் தைக்கிறீங்க, இல்ல ஃப்ராக்ஸ் தைக்கிறீங்க, இல்ல ஸ்கர்ட் தைக்கிறீங்கன்னா எப்பவுமே பயாஸ் ஃபேப்ரிக்ல தைச்சிங்கனாக்கா அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஏன் எதுக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு பேசிக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட திங்ஸ்ல என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ லென்த் வந்துட்டு மீட்டர்ல இருக்கும், வித் வந்துட்டு பண்ணால இல்ல ஹைட் ஆஃப் த ஃபேப்ரிக். ஆன் கிரெயின் வந்துட்டு செல்வேஜுக்கு மேல. ஸோ செல்வேஜ்னா என்ன, ஒரு 2 திக் லைன்ஸ் இருக்கும் ஃபேப்ரிக் மேல, ஃபினிஷிங் இருக்கும். அதுதான் அந்த ரா எட்ஜஸ் ஆஃப் ஃபினிஷிங் ஆஃப் அ ஃபேப்ரிக் வந்துட்டு செல்வேஜ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இதெல்லாம் காட்ட போறேன், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபேப்ரிக்கை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பிரிண்டட் ஃபேப்ரிக். இது வந்து ஒரு பிரிண்டட் ஃபேப்ரிக் இல்லையா? செல்வேஜ் இருக்கு, செல்வேஜுக்கு ஹாரிசான்டலா இந்த பேட்டர்ன்ல. இப்போ இதே நான் இப்படி மடிச்சு பேட்டர்ன் பண்ணி கட் பண்ணனா இதோட பேர் வந்துட்டு ஆன் கிரெயின் ஃபேப்ரிக். ஓகேவா? அதுவே நான் இப்படி பண்ணாம இந்த மாதிரி மடிச்சு இப்படி மடிச்சு இப்படி திருப்பி இங்க பேட்டர்ன் பண்ணனா கட் பண்ணனா இது வந்துட்டு ஆஃப் கிரெயின் ஃபேப்ரிக். அதுவே நான் வந்துட்டு ஒரு டயக்னலா, அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெச்சபிலிட்டி பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ இதுதான் ஃபேப்ரிக். இப்போ இது வந்துட்டு ஆன் கிரெயின்ல இருக்கு. ஆன் கிரெயின்ல ஸ்ட்ரெச் ஆகுதா ஸ்டிஃப்னஸ் இருக்கு. கரெக்டா? ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ஆனா ஸ்ட்ரெச் ஆகல. பட் அதுவே நான் ஆஃப் கிரெயின்ல பண்ணேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது. நீங்க வீட்டுல இருக்க துணியை வச்சே கூட இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் ஆஃப் கிரெயின்ல இப்படி வச்சு இழுத்தனாக்கா கொஞ்சமா ஸ்ட்ரெச் ஆகுது. பட் அதுவே நான் வந்துட்டு பயாஸ், அதாவது பாருங்க இப்படி வச்சு இப்படி இழுத்தனா தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் போகுதுன்ட்டுன்னு தெரியுதுல்ல? ஓகே, இப்படி வச்சு காட்டினா உங்களுக்கு புரியும். பாருங்க இப்படி கிராஸா, ஏன்னா இந்த பிரிண்ட் பாருங்க, பிரிண்டே எப்படி இருக்கு, இங்க ஒரு ட்ரீ இங்க ஒரு ட்ரீ இருக்கு. ஸோ நான் இந்த ட்ரீயை பிடிச்சிக்கிறேன், இந்த ட்ரீயை பிடிச்சிக்கிறேன். பாருங்க, இதுக்கு முன்னாடி இழுத்துருந்தெல்லாம் இவ்வளவு நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகல. ஸோ நீங்க கவுன் இல்ல வேற ஏதாவது ஃப்ளோயிங்கா எதுனா தைக்கணும்னா அப்போ பயாஸ்ல தைக்கிறது பெட்டர். ஸோ இதுதான் ஃபேப்ரிக்கை பத்தி பேசிக் டீடைல்ஸ். நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நோட்ஸை கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, நான் உங்களை கிளாஸ் 3ல பாக்குறேன். கிளாஸ் 3ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்ன்றது சஸ்பென்ஸா வைக்க போறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்னோட கிளாஸ் அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ இது வந்துட்டு உங்களோட பத்மினி சைனிங் ஆஃப். See you.